ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட கிளாசிக் சீரிஸில் ஆரம்பித்து ரீபூட் வரைக்கும் இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட 25 வெர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பெஸ்ட்டான ஆம்னிட்ரிக்ஸ்க்கான ஒரு லிஸ்ட்டோ இல்லைனா பவர்ஃபுல்லான ஆம்னிட்ரிக்ஸ்க்கான ஒரு லிஸ்ட்டோ கிடையாது. ஜஸ்ட் வந்து எல்லா வெர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட அல்டிமேட்ரிக்ஸ். ஸோ பென்டனோட கிராஸ் ஓவர் மூவியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜெனட்ரிக்ஸுக்கும் பென்னுக்குமான ஒரு மூவி இருக்குது. அது வந்து ஹீரோஸ் யுனைடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்ற ஒரு மிகப்பெரிய வில்லன் வந்திருப்பாரு. ஸோ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய அல்டிமேட்ரிக்ஸை ஒரே ஒரு தடவை டச் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏவையும் காப்பி பண்ணி 3 ஏலியன்ஸாக பார்த்துட்டிங்கன்னா பென்டன் சீரிஸில் யூஸ் பண்ணியிருப்பாரு. முதல் ஏலியன் பார்த்தீங்கன்னா ஹீல் பேஸ்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோரம்ஸ், அப்புறம் மூணாவது ஹியூமகா சார். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ஃபா வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா தனக்குன்னு சொந்தமாக ஒரு ஃபேக்கான அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்கி அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா பென்னோட ஏலியன்ஸ் பவரை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஆல்ஃபாவோட ஆம்னிட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆம்னிட்ரிக்ஸோட ஒரு வெர்ஷனை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கென்டனோட ஆம்னிட்ரிக்ஸு. ஸோ பென்டனோட கிளாசிக் சீரீஸில் நம்ம பென்னுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த பையன் தான் வந்து நம்ம கென். ஸோ இந்த கென்னுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து தன்னுடைய 10 வயசில் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்ச மாதிரி அவனுடைய 10வது பர்த்டேல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஆம்னிட்ரிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 10 ஏலியன்ஸோட டிஎன்ஏவை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அவர் ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷலான நிறையா பவர்ஃபுல்லான ஏலியன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கென்டனோட ஆம்னிட்ரிக்ஸில் வந்து பென் அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை வந்து நம்ம கென் யூஸ் பண்ணி கெவின் 11,000 கூட சண்டை போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கென்டன் அப்படின்ற கிளாசிக் எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா பென் வந்து கென் கிட்டேருந்து பிரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கென்டனோட ஆம்னிட்ரிக்ஸோட ஒரு ஸ்பெஷலான வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனஸ், அதாவது யூனிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனஸ் அப்படின்ற கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஸ்மித் இருக்கல அவர் உருவாக்குன ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸ்க்கான ஒரு வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆம்னிட்ரிக்ஸால் வந்து 10 ஏலியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மில்லியன் கணக்கான ஏலியன்ஸோட டிஎன்ஏவை ஆக்சஸ் பண்ண முடியும்னு காமிச்சிருப்பாங்க. அதனால தான் ஆம்னிட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் யூனிட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஎன்ஏவை ஆக்சஸ் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சொந்தமாக உருவத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு ரோபோட் மாதிரியான ஒரு டிவைஸ் தான். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம குவென் வந்து யூனிவர்ஸை ஃபஸ்ட் டைமாக டச் பண்ணாங்க. அது ஒரு டிவைஸாக இருக்கும்போது டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம குவென் மாதிரியே அவங்களும் வந்து ஒரு ஃபீமேல் ஃபார்மை எடுத்துருவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட பர்மனெண்ட்டான ஃபார்ம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணாலும் அதோட பவராக காப்பி பண்ணி அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முயலை டச் பண்ணால் அது மாதிரி வேகமாக ஓடுவாங்க. அப்புறம் வந்து பாம்பை டச் பண்ணால் தங்களோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எப்படி நம்ம அல்பிடோ வந்து நம்ம ஆஸ்மித்துக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஏலியன் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஸ்மித்துக்கு வந்து ஒரு அசிஸ்டண்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இவங்களுமே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸையுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ஏலியன் ஸ்வார்ம் அப்படின்னு ஒரு மூவி இருக்குது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ரீகாலிபிரேட்டான ஆம்னிட்ரிக்ஸை காமிச்சிருப்பாங்க. அது ஏலியன் ஃபோர்ஸில் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த ஏலியன் ஸ்வார்ம்லையுமே வந்திருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கார்ட்டூனு. ஆனால் இந்த ஏலியன் ஸ்வார்மில் வரக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீகாலிபிரேட்டான ஆம்னிட்ரிக்ஸாக இருந்தாலும் லைவ் ஆக்ஷனில் காமிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்பெஷலான ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஏலியன் ஸ்வார்மோட ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயானோட டேமேஜான ஆம்னிட்ரிக்ஸு. ஸோ இயான் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சீரீஸில் வந்து பென்னோட ஒரு ஈவில் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் இவர்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயான் வந்து வில்லனாக மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணி அல்டிமேட் சீரீஸில் ஒரு வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. இன்னுமே நம்மளுடைய இயானோட கையை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இடது கையில் வந்து டேமேஜான ஆம்னிட்ரிக்ஸோட அந்த மீதம் இருக்கிற பீஸை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய பாசம் வச்சு ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் அவரை விட்டு போனதுக்கப்புறம் அவர் வில்லனாக மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சொல்ல போனால் நம்ம லிஸ்ட்டில் வந்து இயானோட இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் சீரிஸை பேஸ் பண்ண ஒரு பேரடி வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு அனிமி இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன அனிமேஷன் கிளிப் தான். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஆம்னிடிக்ஸ் யூஸ் பண்ணால் என்னெல்லாம் வித்த காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க. பார்க்க உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆம்னிடிக்ஸ் பார்க்குறது கிட்டத்தட்ட வந்து ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் கம்ப்ளீட்டான ஆம்னிடிக்ஸ் மாதிரியும் இருக்கும். ரெண்டுத்தையும் கலந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக இவரால் வந்து என்ஆர்ஜி மாறான ஏலியன்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரடி வெர்ஷனாக இருந்தாலுமே நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட ஆம்னிடிக்ஸும் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. ஸோ இந்த மூவி தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த இயான் அப்படின்ற வில்லனே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் கண்டினியூட்டில் தான் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது கிளாசிக் சீரிஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயான அல்டிமேட் சீரிஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோரியை வந்து ரெட்கார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரியும் வந்து பென்டனோட ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடந்த ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரேஸ் அகெயின்ஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸை பார்த்துருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸை வந்து நம்ம லைவ் ஆக்ஷனில் பார்த்தது. இதுக்கப்புறம் இதை பார்க்கவே இல்லை, ஏன்னா லோ பட்ஜெட்டில் அந்த மூவிஸ்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பெருசாக போட்டு மூவி எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மூவியில் தான் இந்த ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸோட லைவ் ஆக்ஷன் வெர்ஷனை பார்த்தோம். ஆனால் நம்ம லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவென் வேர்ஸில் வரக்கூடிய ஆம்னிவர்ஸ். ஸோ குவென்னோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டனோட ஆம்னிவர்ஸை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு சொந்தமாக ஒரு ஆம்னிடிக்ஸை வச்சிருப்பாங்க. இந்த ஆம்னிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குவென்னுக்காகவே நிறைய விஷயங்கள்ல மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கும். அதாவது இதுவும் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். அதே மாதிரி நம்ம குவென் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் ஃபீமேல் வெர்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி பெருசாக எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டும் இந்த ஒரு ஆம்னிடிக்ஸ் வெர்ஷனில் இருக்காது. அப்படியே நம்ம ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் தான் வந்து மாடலாக வச்சு இந்த ஒரு ஆம்னிடிக்ஸை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவென் வேர்ஸில் வரக்கூடிய ஆம்னிடிக்ஸும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் சொல்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் 10,010 அப்படின்னு சொல்லிட்டு ரீபூட் சீரிஸை பேஸ் பண்ண ஒரு மூவி இருக்குது. இந்த மூவியில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பென் 10,000 ஃபியூச்சரில் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த ஆம்னிடிக்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கிளாசிக்கில் வரக்கூடிய பென் 10,000 யூஸ் பண்ணுற ஆம்னிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இது எக்கச்சக்கமாக டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா பென் ஒரு ஏழை சூஸ் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு பாதி ஏழனா சேஞ்ச் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி ஏழனா சேஞ்ச் ஆவார். இது பார்த்தீங்கன்னா ஆம்னிடிக்ஸில் கூட ஒரு மிகப்பெரிய கிளிச். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்னிடிக்ஸ் வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பென் 10,010 யூஸ் பண்ணக்கூடிய ஆம்னிடிக்ஸையும் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ஆம்னிடிக்ஸோட ஒரு ஸ்பெஷலான வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பி ட்ரிக்ஸு. ஸோ ஜாம்பி ட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டனுக்கு ஒரு ஜாம்பி யூனிவர்ஸ் இருக்குது. அவர் வந்து பென்சாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பென்சாரோ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டான ஆம்னிடிக்ஸ் மாதிரி தான் ஒரு ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணுவார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணும்போது அனூர் சிஸ்டத்தில் இருக்கிற ஏலியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பென் வந்து திரும்பி யூஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்னை வந்து பென்சாரோ அப்படின்ற ஒரு ஜாம்பி அதனால் மாறி இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி பேஸ்டு கோஸ்ட் பேஸ்டு ஏலியன்ஸாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க ஒரு ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வாட்ச். ஸோ ஹீரோ வாட்ச் அப்படிங்கிறது பென் 23 அப்படின்ற பென்னோட ரொம்பவே கூலான ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்னிடிக்ஸ் தான். ஸோ இந்த ஒரு ஆம்னிடிக்ஸும் கிட்டத்தட்ட ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் மாதிரியான மாடலில் தான் இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கும், அப்படியே லைட் ப்ளூவில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஃப்ரேம்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம பென் வந்து ஆம்னிவர்ஸில் கம்ப்ளீட்டான ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணுறாருல, ஸோ அதில் இருக்கிற ஏலியன்ஸை யூஸ் பண்ண முடியும். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதோட அப்பியரன்ஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஹீரோ வாட்ச் அப்படின்ற பென் 23யோட ஆம்னிடிக்ஸ்மே வந்து ஒரு ஸ்பெஷலான ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்பெனோட ஆம்னிடிக்ஸ். ஸோ பேட்பென் பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் வந்திருப்பாரு. இவருமே பார்த்து கிட்டத்தட்ட நம்ம பென் மாதிரி தான் இருப்பார். சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் இவரோட ஆம்னிடிக்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம கம்ப்ளீட்டான ஆம்னிடிக்ஸ் மாதிரியே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்க நம்ம லிஸ்ட்டில் வந்து பேட்பெனோட ஆம்னிடிக்ஸ்மே வந்து ஒரு ஸ்பெஷலான வெர்ஷனில் கூடிய ஆம்னிடிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பவர்ஃபுல்லான ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ். ஸோ ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அல்பிடோ பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில்
லிஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்டிமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டெபிலைசர் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு எந்த ஒரு எல்னா மாறக்கூடிய பவருமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சீரிஸில் கிடச்சிருச்சு. அதுக்கு ஆம்னிட்ரிக்ஸோட எந்த விதமான ஹெல்ப்பும் தேவையில்லை. ஆனால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா இவர் ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த ஒரு ஸ்டெபிலைசர் மூலமாக இவரால் ஹைப்பர் எவால்வ் ஃபார்மையும் யூஸ் பண்ணிக்க முடியும், தன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளில் வந்து இதுவுமே ஒரு ஸ்பெஷலான அல்டிமேட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிட்ரிக்ஸ். ஸோ ஆன்டிட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டனோட ரீபூட் சீரிஸில் நம்ம கெவின் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸாக காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஆன்டிட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது ஃபியூஷன் ஏலியன்ஸை பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவினால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அன்னோன் ஏலியனோட டிஎன்ஏ அதே மாதிரி நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியனோட டிஎன்ஏயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏலியனாக மாறுவார். பார்க்குறதுக்கும் அவரோட அப்பியரன்ஸ் செம்ம கூலாக இருக்கும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்டிட்ரிக்ஸை வந்து ஒரு ஸ்பெஷலான ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகாட்ரிக்ஸ். ஸோ நெகாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் பென் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு டார்க் கிரே கலரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டையும் இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸில் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரீபூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ இந்த ஆம்னிட்ரிக்ஸ்க்கு 3 விதமான ரீகாலிபிரேஷன் மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஆம்னிட்ரிக்ஸாக இருக்கும், ரெண்டாவது ஒரு ஆம்னிட்ரிக்ஸாக ரீகாலிபிரேட் ஆகும், மூணாவது ஒரு ஆம்னிட்ரிக்ஸாக ரீகாலிபிரேட் ஆகும். அப்போ தான் ஆம்னிகிக்ஸ், ஆம்னி என்ஹான்ஸ்டு, ஆம்னி நாட்டுன்னு ஒவ்வொரு விதமான பவர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீபூட் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து 3 விதமான வெர்ஷனில் காமிச்சிருந்தாலுமே இதோட அப்பியரன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எந்த விஷயமும் கிடையாது. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸும் ஒரு ஸ்பெஷலாக ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமோத்தியோட ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை ப்ரோட்டோடைப் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிமோத்தி யார் அப்படிங்கிறத பற்றி ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இவனுமே பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸோட ஒரு காமிக்கில் அப்பியரான கேரக்டர். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பிஸா டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸா வந்து சில வில்லன்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணுவான். அவங்க வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு வெறுப்பேற்றோடனே அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை திருடலாம்னு சொல்லும்போது தான் ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டிமோத்தியோட ஆம்னிட்ரிக்ஸை திருடிட்டு வந்துடுவான். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஸ்கேட் போர்ட் கடைக்கு போயிட்டு நம்மளுடைய ஹிமகாசாரை யூஸ் பண்ணி சில பிரச்சனைகள் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து ஒரு திருத்துறாரு, மறுபடியும் வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்கிறான் அப்படின்ற மாதிரி காமிச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரி தான். அதில் இந்த டிமோத்தி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனோட பவரை இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிமோத்தியோட ஆம்னிட்ரிக்ஸுமே ஒரு ஸ்பெஷலான ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்பென் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ மேட்பென் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ரியாலிட்டியை உருவாக்கி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவரோட ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் இருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னா அந்த சைபர் பங்க் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் யூஸ் பண்ணக்கூடிய எல்எல்ஸோட அப்பியரன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டான ஆம்னிட்ரிக்ஸோட ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து அதை காப்பி பண்ண மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட பவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மேட்பெனோட ஆம்னிட்ரிக்ஸ்மே வந்து ஒரு ஸ்பெஷலான ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமிட்ரிக்ஸு. ஸோ நெமிட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டனோட ஒரு ஆம்னிட்ரிக்ஸ்க்கான ஒரு சீப்பான காப்பி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு நெமிட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது பென்டன் யூஸ் பண்ணுற ஏலியன்ஸாக மாற முடியாது, அவங்களோட ப்ரிடேட்டர்ஸாக மட்டும்தான் மாற முடியும். இதை வந்து டாக்டர் சைக்கோபாஸ் அப்படின்றவர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா சில சைடு எஃபெக்ட்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சைக்கோபாஸே வார்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆனால் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த நெமிட்ரிக்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷனாக இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்னிட்ரிக்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்லேயுமே இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெஸ்ட்டான ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிட்ரிக்ஸு. ஸோ ஆர்ஜிட்ரிக்ஸுன்றது நம்ம ஆர்ஜிட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அவருடைய டைம்லைனில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை வந்து அதை உருவாக்குனவர்கிட்டேருந்து ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய யூனிவர்ஸை சேர்ந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜிட்ரிக்ஸ் எப்படி வேலை செய்யும், எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத பெருசாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்ஜிட்ரிக்ஸுமே வந்து ஒரு ஆம்னிட்ரிக்ஸோட ஸ்பெஷலான வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸு. ஸோ அல்டிமேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்பவே தரமான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறோம்னா பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்னால் நிறையா பவர்ஃபுல்லான அல்டிமேட் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஏலியன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக கூலாக இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாத கிளிச்சு நிறையா இருக்கக்கூடிய ஒரு ஆம்னிட்ரிக்ஸ்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு அல்டிமேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி உருவாக்குனதே நம்மளுடைய
அல்பிடோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாத இன்கம்ப்ளீட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இடங்களில் நம்மளுடைய ஆஸ்மித் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ், அது கிளாசிக்கில் யூஸ் பண்ண ஆம்னிடிக்ஸ். ஸோ இந்த ஒரு ஆம்னிடிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம பென் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆம்னிடிக்ஸாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு வாட்ச் மாதிரி இருக்காமல் ஒரு கான்லெட் மாதிரி பார்த்தீங்கன்னா பென்னோட கையில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்டன் சீரிஸில் இருக்கிற எல்லா ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன்லேயே வந்து இந்த ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கப்புறம் அந்த ஆம்னிடிக்ஸில் நிறைய அப்டேட்டை கொண்டு வந்திருந்தாலும் இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பர்பான ஆம்னிடிக்ஸோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் பென் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது ஃபியூச்சர்லேருந்து வரக்கூடிய நம்ம அல்டிமேட் பென்னு. ஸோ அவருடைய பென் 10,000 வெர்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்னிடிக்ஸ் தான் இது. ஆம்னிடிக்ஸ்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டான அல்டிமேட்ரிக்ஸ்னு வேணால் சொல்லலாம். இதை யூஸ் பண்ணும்போது பென் வந்து ஏலியன்ஸாக சேஞ்ச் ஆகாமல் தன்னுடைய அப்பியரன்ஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் அல்டிமேட் பென்னோட கம்ப்ளீட்டான ஆம்னிடிக்ஸோட பவர். இது வந்து சில பேருக்கு பிடிச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஆம்னிடிக்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரீகாலிபிரேட்டான ஆம்னிடிக்ஸ். ஸோ இதை வந்து ஏலியன் ஃபோர்ஸில் நம்ம பென் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இதே மாதிரியான வெர்ஷனில் இருக்கிற நிறைய ஆம்னிடிக்ஸை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் பென் 10,000 யூஸ் பண்ணக்கூடிய ஆம்னிடிக்ஸ். ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவரோட ஃபுல் கையை வந்து கவர் பண்ணியிருக்கும். இருந்தாலும் இது வந்து பார்க்கறதுக்கு செம கூலாக இருக்கும். ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஆம்னிடிக்ஸுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட்டான ஆம்னிடிக்ஸ். ஸோ இந்த ஒரு ஆம்னிடிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆம்னிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இதுக்குள்ளே வந்து கோடான ஸ்ட்ரீம் இருக்குது, பல விஷயங்களை வந்து செக்யூரிட்டி லெவலில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாலுமே இதில் வந்து அந்த ஒரு ஏலியனை சூஸ் பண்ணுற அந்த மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிம்பிளை வச்சு ஏலியனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து ஹோலோகிராம் இல்லைன்னா வச்சுங்க அதோட ஷேடோ வச்சு அந்த சில்ட் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அது கூட நல்லாயிருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சைல்டிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்தாலும் நம்ம பென்டன் சீரிஸில் இது வரைக்கும் காமிக்கப்பட்ட ஆம்னிடிக்ஸ்லேயே ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஆம்னிடிக்ஸாக இந்த ஒரு ஆம்னிடிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் முதல் இடத்துல பார்க்க போகிற ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன், இது வரைக்கும் வந்த வெர்ஷன்லேயே நம்ம பார்க்காத அப்படின்னா பயாம்னிட்ரிக்ஸ் தான். ஸோ பயாம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பென் வந்து ஒரு ஏலியனோட பவரையும் இன்னொரு ஏலியனோட பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃபியூஷன் ஏலியனாக யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான வெர்ஷனில் இருக்கிற நிறைய ஏலியன்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயாம்னிட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்ததுலேயே ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயாம்னிட்ரிக்ஸை சொல்லலாம். இந்த ஆம்னிடிக்ஸில் இந்த லிஸ்ட்டில் வந்த எல்லா ஆம்னிடிக்ஸை பற்றியும் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நல்லா சிம்பிளாக சொல்லியிருக்கேன். சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து மொத்தமாக ஒரு 25 ஆம்னிடிக்ஸை பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட வேறு வெர்ஷன்ஸோ இல்லைனா பென்டனோட மற்ற சில கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 25 ஆம்னிடிக்ஸ் வெர்ஷனுமே எங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான இல்லை பெஸ்ட்டான ஆம்னிடிக்ஸ் வெர்ஷன் இருந்து அதை வந்து நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலன்னு தோணுச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.